வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது மொக்க கமிட்டி. நாங்கள் ஹோஸ்ட் இன்னைக்கு சாட்டர்டே லிஸ்ட் போட்டு சாட்டர்டே இன்னைக்கு லிஸ்ட் போட்டு ஸ்பெஷல் கல்கி தான். கல்கி படத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்புறேன். சிம்பிளான ரிவ்யூ சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் போர், செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு ஆக்சுவலாக பக்கவாக இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது ஏகப்பட்ட ஹாலிவுட் படங்கள் இருக்க முக்கியமான சீக்வன்ஸை மட்டும் சுட்டு வச்சிருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி கல்கி போல இருக்க மற்ற ஹாலிவுட் படங்கள் என்னென்னங்கிறது தான் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் ஏற்ற மாதிரி இந்த இடத்துல டாப் லிஸ்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு 10 ஃபேவரட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி கமிக்கல காப்படுங்க. வீடியோ ஆரம்பிச்சிடலாம். நம்ம 5ல் ஆப்வியஸாக டியூன். எனக்கு தெரிஞ்ச அந்த படம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு டக்குன்னு டியூன் தான் ஸ்ட்ரைக் ஆகிருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஓவராலாக பார்க்கும்போது ஏகப்பட்ட அந்த மிகப்பெரிய அந்த பாலைவனங்கள், அது மாதிரி ஒதுக்கப்பட்ட அந்த இடங்கள், ஒரு துளி கூட தண்ணீர் இல்லாத வறண்ட அந்த உலகம், விதவிதமான மக்கள் அவங்க டிராவல் பண்ணக்கூடிய அந்த வித்தியாசமான வெஹிக்கல்ஸ்னு சொல்லி எல்லாமே எனக்கு என்னமோ அந்த டியூனோட இன்ஸ்பிரேஷனில் கொண்டு வர மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆல்சோ இந்த பக்கம் ஷம்பாலா அண்ட் அந்த பக்கம் யாஷ்கினோட ஆர்மின்னு சொல்லி 2 விதமான ஆர்மி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையுமே ஹார்கனன்ஸ், அட்ரெடிஸ் அண்ட் ஃப்ரீமன்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயுமே சண்டை நடந்துட்டு இருக்கும். இந்த டியூனுக்குள்ளே ஒரு ப்ராஃபஸி ஓடிட்டு இருக்கும். அந்த பக்கம் எப்படி கல்கி வந்து இந்த உலகத்தை காப்பாற்றுவார்னு சொல்லி ஒரு கதை இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் ஃப்ரீமன்ஸ் லிசானால் கெய்ப், அதாவது நம்மளை பாதுகாக்க ஒரு தூதுவன் வருவான்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பால் அட்ரெடிஸ் உள்ளவரை அவரை கடவுளாவே பார்க்க ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட கல்கி அவதாரம் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராஃபஸி, அந்த சேவியர், அந்த உலகத்தோட பில்ட், அவங்களுடைய அந்த நேச்சர்னு சொல்லி எல்லாமே சில இடங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே ரெப்ளிகேட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் கொடுத்துச்சு. பட் இந்த கதை ஸ்பேஸ் லெவலில் நடக்கும் அண்ட் டிஸ்டோப்பியன் ஃபியூச்சருங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா ஹார்கனன்ஸ் அவங்களுக்கான ஃபியூச்சரில் நல்லா தான் இருப்பாங்க. அதே மாதிரி அத்ரெடிஸ் குரூப்புமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஃபியூச்சரில் சூப்பராக தான் இருப்பாங்க. அராக்கிஸ் பிளானட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான அந்த பாலைவனமாக காமிக்கப்பட்டிருந்தாலும் டிஸ்டோப்பியன் ஃபியூச்சர் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த ஒரு வைபை அது அழகாகவே கேப்சர் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். தண்ணிக்காக கஷ்டப்படுவாங்க அண்ட் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு குரூப்புங்கிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ பேசிக்காக அந்த ஒன் மேன் சேவியருங்கிற அந்த ப்ராஃபஸியும் பாலைவன உலகம் அண்ட் வித்தியாசமான அந்த லேண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லி எல்லாமே எனக்கு என்னமோ கல்கியில் அந்த டியூன் இன்ஸ்பிரேஷனாக தான் இந்த மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு. பிரபாஸோட ஆர்மர் கூட கிட்டத்தட்ட அந்த பால் அட்ரெடிஸோட ஆர்மர் கூட மேட்ச் ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு அப்படி தோடிச்சிட்டா மார்க்க மிக்கல காவடுங்க. அந்த வைபை மட்டும் எடுத்த அந்த காந்தனால டியூன் நம்பர் 5ல் இருக்கு. நம்பர் 4ல் த மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் ஸ்டைலேஜை மொத்தமாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கதையை பொறுத்த வரைக்கும் மேட்ரிக்ஸில் நம்ம நியோ கேரக்டர் இருக்கால, அவர் தான் த ஒன். இந்த உலகம் அதோடைய ஃபியூச்சரில் ஏஐ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணப்பட்டிருக்கோம். அங்கே இருக்க மனிதர்களை பேட்டரி போல் அந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க அந்த ஏஐ கிட்ட அந்த மிஷன்ஸ் கிட்ட இருந்து எங்களை காப்பாற்ற ஒருத்தன் வருவாங்கிற மாதிரி நம்பிட்டு இருப்பாங்க. அந்த ஒருவனாக தான் த ஒன் நியோ உள்ள ஒருவர். ஸோ இவர் ரியல் லைஃப் அண்ட் அந்த மேட்ரிக்ஸ் உலகத்தை என்ன மாதிரி பேலன்ஸ் பண்ணார், மேட்ரிக்ஸ் உலகத்தில் அவர் எந்த அளவுக்கு சூப்பர் பவர்டான ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு மாறப்பட்டாருன்னு சொல்லி காமிக்கப்படக்கூடிய ஒரு வித்தியாசமான கதை. சாதாரண ஹேக்கர் கடவுளாக மாறின ஒரு கதைன்னு வச்சுக்கலாம். இந்த சமயத்தில் ஹியூமன்ஸ் ஆக்சுவலாக உலகத்தை டேக் ஓவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. மிஷின்ஸ் தான் டேக் ஓவர் பண்ணியிருக்கோம். மிஷின்ஸ் மனிதர்களோட அந்த உடம்புல கிரியேட் ஆகக்கூடிய இந்த எலக்ட்ரிசிட்டியை பேட்டரியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ரியல் லைஃப் அண்ட் வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லி 2 இடங்களில் பார்த்தீங்கன்னா சண்டையும் நடக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த உலகம் ஆப்வியஸாக டிஸ்டோப்பியன் உலகம் தான். மனிதர்கள் அதிகமாக இருந்தாலும் விடுவிக்கப்பட்ட அந்த மிஷின்ஸோட கண்ட்ரோலில் இல்லாத மனிதர்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஜயானுன்னு சொல்ல போகிற ஒரு வித்தியாசமான இடத்துல தான் அவங்க வாழ்ந்துட்டும் இருப்பாங்க. அண்ட் ரியல் லைஃப் பவர்ஸோட இந்த பக்கம் நியோ வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரல் மிஷின்ஸே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. உண்மையில சொல்ல போனோம்னா அந்த மேட்ரிக்ஸ் உலகத்தில் நியோ தான் கடவுளே. அவரால் பார்க்க முடியும், சூப்பர் ஸ்ட்ராங், சூப்பர் ஸ்பீடுன்னு சொல்லி எல்லாமே அவர்கிட்ட இருக்கும். அண்ட் மோர் லைக் 2-3 தடவை செத்தும் பொழைச்சிருப்பாரு. அவரை சுற்றி ப்ராஃபஸிங்கிறது இருக்கும், ஒடுக்கப்பட்ட மனிதர்கள் அண்ட் அதே மாதிரி டிஸ்டோப்பியன் ஃபீச்சர்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த கல்கி கூட மேட்ச் ஆகிற அந்த சமயத்தில் இதை நம்ம ஃபாலோ போட்டிருக்கேன். மேட்ரிக்ஸ் ஒரு நல்ல படம் தான். ஃபஸ்ட்டு 2 படம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எதுவுமே எனக்கு செட் ஆகல. உங்களுக்கு எத்தனை பேருக்கு மேட்ரிக்ஸ் பிடிக்கும்னு சொல்லி மறக்க மிக்கல காமிடுங்க. நம்பர் 3ல் டெர்மினேட்டர் சாகா. என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் படம் டெர்மினேட்டர் 2. பர்ஃபெக்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த கல்கி கூட மேட்ச் ஆகிற மாதிரி தாங்க தோணுது. இதில் கடவுள்னு சொல்லி யாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஒன் மேன் சேவியராக நம்ம ஜான் கானருங்கிறத ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மொத்த கதையுமே பார்த்தீங்கன்னா டிஸ்டோப்பியன் ஃபியூச்சரில் தான் நடக்கும். அந்த சமயத்தில் ஆப்வியஸாக அந்த மேட்ரிக்ஸ் போலவே மிஷன்ஸ் அதை பார்த்தீங்கன்னா மொத்த உலகத்தையுமே டேக் ஓவர் பண்ணியிருக்கும். அந்த மிஷன்ஸோட ரெவல்யூஷனை எதிர்த்து போராடுறதுக்காக ஜான் கானர் அவருக்கான ஒரு டீமை, ரெசிஸ்டன்ஸ் சொல்லப்படுற ஒரு டீமை உருவாக்கியிருப்பார். இவர் தான் ஆக்சுவலாக அந்த மிஷன்ஸை எதிர்த்து இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த மிஷன்ஸ் ஜான் கானரை பாஸ்ட்டில் கொண்டுட்டான். அவன் ஃபியூச்சரில் இருக்க மாட்டான். இந்த மொத்த உலகத்தையுமே நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு டெர்மினேட்டரை இந்த ஜான் கானர் கொல்ல அனுப்புவாங்க. அந்த டெர்மினேட்டர் கிட்டேருந்து இந்த ஒன் மேன் சேவியர் இந்த பையனை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு ரோபோட் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸால் அனுப்பப்படும். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற அந்த சண்டையில் ஜான் கானர் காப்பாற்றப்பட்டாரா இல்லையாங்கிறது தான் மீதி கதை. டார்க் ஃபேட்டில் இந்த கதையை கம்ப்ளீட்டாக மாதிரி ஜான் கானர் கொண்டாங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அது ஒரு வேறு டைம்லேன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரிஜினல் ட்ரைலஜி படி பார்க்கும்போது படத்தில் வந்ததே ஆக்சுவலாக ஒரு கெட்ட வில்லன் அர்னால்டு சர் டெர்மினேட்டர் தான். பட் அதே கேரக்டரை நல்லவனாக மாற்றி ரெசிஸ்டன்ஸ் தங்களுடைய கண்ட்ரோல் எடுத்து ஜட்மெண்ட் டேல நல்லவனாக மாற்றி அமைச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு படத்தில் வந்த அதே டெர்மினேட்டர் 2வது படத்தில் நல்லவனாக மாறி இருப்பான். அவனுக்கு ஒட்டி 1000க்கும் நடக்கிற மாதிரி அந்த சார் போயிருக்கும். இந்த மொத்த படத்துலையுமே எங்கேயுமே அந்த காட் சேவியர் அப்படின்னு சொல்லி யாருமே உள்ள வரலனாலும்
ஒன் மேன் சேவியர் ப்ராஃபஸிங்கிறத பற்றினா பக்காவாக ப்ளே ஆகியிருக்கும். ஜான் கார்னரால் மட்டும்தான் ஃபியூச்சரை காப்பாற்ற முடியும். ஸோ அவன் தான் உண்மையிலே ஒரு கடவுளோட பிள்ளைங்கிற மாதிரி தான் கூட்டு போயிருப்பாங்க. அவனை காப்பாற்ற தான் அந்த மொத்த டெர்மினேட்டர் படங்களே நடந்திருக்குன்னா அப்போ யோசிச்சு பாருங்க. அண்ட் ஆப்வியஸாக அந்த ஃபியூச்சருங்கிறது டிஸ்டோபியன் ஃபியூச்சராக மாறப்பட்டிருக்கும். செம்ம ஆக்ஷன் பேக்டான ஒரு படம். இதுக்குள்ளே அந்த ப்ராஃபஸி மாதிரி ஜான் கார்னரை கடவுள் ரேஞ்சுக்கு புஷ் பண்ணியிருந்தாலும் அவருக்கு எந்த ஒரு கடவுள் ரேஞ்ச் பவருமே இருக்காதுங்க. ஜஸ்ட் ஒரு சாதாரண லீடர் மாதிரி அவர் வந்து காமிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு பவர்ஃபுல்லான லீடர். ஸோ ஒரு டீமையே ரன் பண்ணியிருக்கான்னு அப்போ யோசிச்சு பாருங்க. அண்ட் சேவியர் ஆஃப் ஃபியூச்சருங்கிற மாதிரி ப்ரெசென்ட் ஆகியிருக்கு அந்த காரணத்தினால இந்த டெர்மினேட்டரை நம்ம தீல போட்டிருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி நம்ம 2ல் இருக்கிறது வண்டர் உமன். ஸோ இது வரைக்கும் நம்ம மென் சேவியராக தான் பார்த்துருப்போம். இந்த இடத்துல உமன் சேவியராக நம்ம வண்டர் உமனை இறக்கி விட்டுருப்பாங்க. இந்த வண்டர் உமன் ஒன்னோட பேசிக் அவுட்லைனும் கல்கியோட பேசிக் அவுட்லைனும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ அந்த பக்கம் வண்டர் உமனோட அந்த தெமஸ்கேரா உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜியூஸ் காட் கில்லராக வண்டர் உமனை படைச்சிட்டு போயிருப்பாங்க. பட் அங்கே இருக்கவங்க எல்லாருமே காட் கில்லர்னு சொல்லி அந்த கத்தியை தான் நம்பிட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏரிஸ் இருக்கால, காட் ஆஃப் ஏரிஸ், அவன் ஜியூஸ் கூட சண்டை போட்டு இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன், இந்த உலகத்தை என் கண்ட்ரோலில் கொண்டு வரேன்னு சொல்லி மனிதர்களுக்கு அந்த போர் எண்ணத்தை கொடுத்து போருங்கிற ஒரு விஷயத்தை இந்த உலகத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ மனிதர்கள் அவங்களுக்குள்ளே அடித்து செத்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்த இந்த ஏரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எடுத்து மொத்த உலகத்தையுமே மனிதர்களை வச்சு ஆள நினைப்பான். இந்த ஏரிஸை கொல்லணும்னா ஆப்வியஸாக நம்ம டயானாவால், அது கடவுளோட பிள்ளையால் மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்லி டயானா வெர்சஸ் ஏரிஸுங்கிற ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடக்கும். கலியிலுமே அதுதானே. ஸோ கலி உலகம் என்ன மாதிரி இருக்குமோ அதை தான் கிட்டத்தட்ட அந்த ஏரிஸ் நம்ம உலகத்துக்கு அந்த ஒரு வித்தியாசமான ஃபீச்சர் மூலிமா உருவாக்கியிருப்பான். அண்ட் காட் ஆஃப் ஏரிஸாக இருக்கட்டும், ஜீஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கிரேக்க மித்தாலஜி உண்மையான கடவுள்கள். ஸோ கடவுள்கள் ரீஇன்கார்னேட் ஆகிற மாதிரி தான் கதையை வந்து கொண்டு போக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ கல்கி எப்படி புராணங்களோட பேசிக்கை வச்சுக்கிட்டு மாடர்ன் டைம் ஸ்டோரியை கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த வண்டர் உமன்லேயுமே இந்த புராணங்கள் அந்த மித்தாலஜி பேஸ் பண்ணி மாடர்ன் டு ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டோரி வந்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டைலில் இந்த 2 படங்களும் பர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். ஆனால் என்ன, அந்த பக்கம் கலியை அழிச்சா கலியோகமே முடிஞ்சிடும். ஆனால் இந்த பக்கம் அப்படிலாம் கிடையாது. ஸோ என்ன தான் அந்த ஏரிஸ் இறந்துருந்தாலும் அவனுடைய அந்த சிந்தனைகள் பார்த்திங்கன்னா இன்னமும் இந்த உலகத்தை நிலவிட்டு தான் இருக்கு. ஸோ ஸ்டில் போருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஏரிஸ் ஒரு மழைச்சாரல் மாதிரி தூவிட்டு போயிருக்கான். அவனுடைய சிந்தனைகள் மாறாது. ஸோ ஏரிஸ் எப்படி பார்த்தாலும் டெக்னிக்கலாக அந்த வண்டர் உமன் 1ல் ஜெயிக்க தான் செஞ்சுருக்கான். கலியுகம் முடிவுக்கு வரல. ஸோ அந்த கான்செப்ட் மட்டும் மாறுபடும். பட் பேசிக் அவுட்லைன் ஸ்டில் அந்த கலியன் ஏரிஸை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அவங்க இந்த உலகத்தை என்ன மாதிரி மாற்றி அமைச்சாங்கிறதுமே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சிமிலாரிட்டிஸ் இருக்க அந்த காரணத்தினால நம்ம 2ல் போட்டிருக்கேன். ஸோ நம்ம ஒன்று பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹானரபிள் மென்ஷன் கண்டிப்பாக என்கேமை சொல்லி தான் ஆகணும். ஸோ அதில் வந்து நம்ம தேனோஸ் இன்ஸ்பிரேஷனாக தான் ஆப்வியஸாக எனக்கு தெரிஞ்சு கலியே ஃபீல் ஆகிறாரு. சேம் மோட்டிவ். ஸோ அந்த பக்கம் என்ன தான் அதிகமான ரிசோர்ஸஸ் இருந்தாலும் அவங்களுக்குள்ள எப்படியும் மனிதர்கள் அடித்து செத்துருவாங்க. அதனால் ரிசோர்ஸஸ்க்கு ஈக்குவலான அந்த மொத்த பாப்புலேஷனையும் குறைச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் தேனோஸ் அந்த ஸ்னாப்பை போட்டிருப்பாரு. பாரபட்சம் இல்லாமல் ஸ்னாப்பை போட்டிருப்பாரு. அதே மாதிரி தான் கலியுமே என்ன தான் மனிதர்களை நீங்கள் நல்ல வழி சொல்லி வளர்த்துறதாலும் அவனுங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சாவ தான் போகிறாங்க. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம யூனிவர்ஸை நம்ம உலகத்தை இந்த மாதிரி தான் ரன் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி தான் கல்கி இருப்பார். ஸோ தேனோஸ் அண்ட் கல்கிக்கு கிட்டத்தட்ட சேம் ஸ்டைல் ஆஃப் மோட்டிவ் இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் என்ன, 2 பேரோட அந்த எக்ஸிக்யூஷனுங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்குது அந்த காரணத்தினால தான் இந்த ஹானரபிள் மென்ஷனில் போடுறேன். ஸோ உங்களுக்கு இதை தாண்டி இன்னும் என்கேமில் ஏதாவது சிமிலாரிட்டிஸ் தென்பட்டுச்சுன்னா மறக்காம கீழே காமிப்பீங்க. அண்ட் ஃபைனலி எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் சிமிலாரிட்டி கல்கிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹாலிவுட் படம்னா அது கண்டிப்பாக மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட் தான். எக்ஸாக்ட்லி எனக்கு தெரிஞ்சு மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட லைட்டாக பட்டிட்டிங் பண்ணி தான் கல்கி எடுத்துருக்காங்க போல. ஃபர்ஸ்ட் அந்த வில்லன் கிட்டதே வருவோமே, இந்த பக்கம் இமோட்டன்ஜோ, அந்த பக்கம் களி, 2 பேருமே லைஃப் சப்போர்ட்டில் தான் இருப்பாங்க. 2 பேர் கீழேயும் ஒரு மிகப்பெரிய படைபலம் இருக்கும். அவங்க என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு படைபலம் இருக்கும். அவங்களுக்கு கீழே அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் இருப்பாங்க. அண்ட் இவங்க 2 பேருமே மக்களை காட்டிலும், அந்த வறுமையில் வாழக்கூடிய மக்களை காட்டிலும் உயர்ந்த ஒரு இடத்துல, அதாவது சிட்டடல் மாதிரியான உயர்ந்த ஒரு இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தண்ணீரை மட்டும் இல்லாமல் சாப்பாடையும் இந்த பக்கம் நம்ம இமோட்டன்ஜோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. சிட்டடலுக்கு மேலே ஒரு பசுமையான இடம் இருக்க மாதிரி இந்த பக்கம் அந்த காம்ப்ளெக்ஸுக்கு மேலேயுமே ஒரு பசுமையான இடம் இருக்க தானே செய்யுது. அந்த பக்கம் களி பிரெக்னென்ட் உமன்ஸோட அந்த எசன்ஸை எடுத்து, அதாவது அந்த குழந்தைகளோட அந்த பவர்ஸை எடுத்து தன்னுடைய வாழ்நாளை நீட்டிச்சுப்பாரு. அதே மாதிரி இந்த பக்கம் இமோட்டன்ஜோவுமே ஏகப்பட்ட பிரெக்னென்ட் உமன்ஸோட அந்த பிரெஸ்ட் மில்கை எடுத்து தங்களுடைய வாழ்க்கையை நீட்டிச்சுக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். இந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்டான பிரெக்னென்ட் உமனை தான் 2 வில்லன்களுமே தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவாக வரக்கூடிய பிரபாஸை இன்றைக்கி எக்ஸாக்ட்லி மேட் மேக்ஸ் கேரக்டரோட பொருத்தி பார்த்துடலாம். அவருமே ஒரு மெக்கானிக் மாதிரி தான் இருக்க, எல்லா காரையுமே பக்காவாக மாடிஃபை பண்ணக்கூடியவர். அவருக்கான தனி ஒரு காருமே இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு உலகத்தில் ஸ்கிராப்ஸை வச்சு முதலுக்கு ஒரு பவுண்டி ஹண்டராக தான் மேக்ஸிமே இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருப்பாரு ஒரிஜினல் கதை பற்றி பார்க்கும்போது. பட் அந்த இடத்துல மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமோட்டன்ஜோ கிட்ட மாட்டிப்பாரு, இந்த இடத்துல மாட்டிக்க மாட்டார். பட் எப்படி பார்த்தாலும் பிரபாஸ் அண்ட் இந்த மேட் மேக்ஸ் 2 பேருமே இந்த சிட்டடல் காம்ப்ளெக்ஸுக்குள்ளே போக தான் ட்ரை பண்ணுறாங்க. முதலுக்கு அந்த காம்ப்ளெக்ஸே கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மேட் மேக்ஸோட பேசிக் அவுட்லைன் என்ன, இமோட்டன்ஜோ கீழே இருக்கக்கூடிய அந்த 5 வைவ்ஸில் ப்ரெக்னென்ட் உமனை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கடத்திட்டு போயிடுவாங்க. ஃபியூரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்காக கூட்டு போயிடுவான். அந்த ப்ரெக்னென்ட் உமனை பிடிக்கிறதுக்காக தான் அத்தனை ஆர்மி வந்திருக்கும். அதே தானே கல்கிலையுமே ப்ரெக்னென்ட் உமனை பிடிக்கிறதுக்காக அவ்வளோ ஆர்மியை ஏவி விட்டுருப்பார் களி. சேம் ப்ரெக்னென்ட் உமன் ஸ்டோரி லைன்.
இதில் அந்த கல்கி கடவுள் ரேஞ்சுக்கு யாராக இருக்கா நீங்கள் கேட்பீங்க. எனக்கு என்னமோ மேபி ஃபியூரியஸாக தான் சொல்ல வராங்களோன்னு தோணுது. ஏன்னா அந்த சிட்டடல் அந்த இம்மோர்டன் ஜோவோட மொத்த கண்ட்ரோலுமே உடச்சி அந்த வறுமையான மக்களுக்கு தண்ணீரை மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரீடம் கொடுத்தது ஃபியூரியஸாக தான். ஸோ ஃபியூரியஸுக்கு ஹெல்ப் பண்ணது ஆப்வியஸாக நம்ம மேட் மேக்ஸ். அதே மாதிரி தான் அந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சு கல்கி வந்து இந்த மேட் மேக்ஸாக இருக்கக்கூடிய பிரபாஸோட ஹெல்ப் மூலிமா அந்த காம்ப்ளெக்ஸை உடச்சி மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு நம்புகிறேன். அந்த வேர்ல்டு டிசைனும் கிட்டத்தட்ட மேட் மேக்ஸ் இன்ஸ்பிரேஷனாக அந்த பாலைவனங்களாக தான் காமிக்கப்பட்டிருக்கோம். மக்கள் ஸ்கிராப்ஸ் அண்ட் யூனிட்ஸை நம்பி வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இந்த பக்கம் தண்ணீரையும் கார்ஸையும் நம்பி வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி அந்த உலகத்தை வித்தியாசமாக வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் எனக்கு என்னவோ அந்த மேட் மேக்ஸ்லேருந்து தான் கல்கிக்கு வந்த மாதிரி தோணுது. இந்த மாதிரி நிறைய படங்களோட இன்ஸ்பிரேஷனாக தான் கல்கியை கொண்டு வந்திருக்காங்க. பட் ஏகப்பட்ட படங்களோட ஹாலிவுட் இன்ஸ்பிரேஷன் இருந்தாலும் அந்த புராணங்களை பேஸ் பண்ணி கதையை நாங்கள் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. மற்ற எந்த ஒரு ஹாலிவுட் படங்களுமே அதை நான் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. இந்த கல்கி படத்தை தாண்டி அந்த ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டோரியை தாண்டி அதில் காமிக்கப்பட்ட அந்த குருஷேஸ்திரா போர், அதாவது அந்த மகாபாரத போர் ஸ்டோரி லைன் உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. அதே ஒரு படமாக எடுத்துக்கலாம் போல. பட் நம்ம ஹிந்து மித்தாலஜி புராணங்களை இந்த ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டோரிக்குள்ள கொண்டு வந்தது நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஹாலிவுட் படங்கள்லாம் நான் எங்கேயும் பார்த்ததில்ல. அது மட்டும் ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கு கல்கிக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் கொடுக்கணும். மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த மற்ற படங்கள் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அதில் இருந்தால் உரிவு கொடுத்துருக்காங்க. நாட் பேட், பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்டா கல்கியை. முயற்சியாக பாராட்டலாம், மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என் கண்ணுக்கு தென்பட்ட இன்ஸ்பிரேஷன் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதை தாண்டி உங்கள் கண்ணில் ஏதாவது ஹாலிவுட் இன்ஸ்பிரேஷன் அந்த படத்தை பார்க்கும்போது தென்பட்டுச்சுன்னா அதை மறக்க வைக்கல. காம்பெனி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை தன்னோட ராசமான வீடியோவில் மீட் பண்ணுறது இருந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். பட்